வணக்கம். சின்னதாக ஒரு கருத்தாடல், ஒரு பகிர்வு. என்னுடைய நண்பன் ஒருவர் கப்பல் கேப்டனாக இருக்கிறார். அந்த கப்பல் இப்போ எங்கே போய் நிற்குதுன்னு சொன்னால் ஈரான் ஃபோர்டில் போய் நிற்கிது. பெண்டர் அப்பாஸ் ஃபோர்டில் போய் நிற்கிது. போன இடத்துல ஃபியூல் லோட் பண்ணிட்டார். அங்கே லோட் பண்ணிவிட்டு வெளியில் வேற ரெண்டு வழி கிடைக்கையில் அமெரிக்கா அவர்கிட்ட கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் தங்களை மீறி இந்த கப்பல் போய் ஈரானில் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டுது. ஸோ அதை பிளாக் லிஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை அந்த ஃபோர்ட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாத மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கிடையில் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் எல்லாம் நேவல் ஃபோர்ஸஸ் எல்லாம் இப்போ ஓமானு கிட்டத்தட்ட ஈரானுக்கு 100 கிலோமீட்டருக்கு கடல் மேலே கிட்ட போயிட்டு. அப்போ என்னுடைய நண்பன் கப்பலும் இப்போ உள்ளதான் நிற்கிது. அடிக்கடி என்னோட இடத்து பேசுகிறவர் அங்கே ஈரான், ரஷ்யா, சைனா இவங்களுடைய ட்ரில் எல்லாம் நடந்துகிட்டு கூட்டு பயிற்சியெல்லாம் நடந்துகிட்டு அமெரிக்கா தாக்குற பட்சத்தில் திருப்பி இவங்கள் தாக்குறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னால், இது சம்பந்தமாக இப்படி ஒரு முருகல் நிலை ஈரான் அமெரிக்கா இருக்குன்னு சொன்னால் இங்கே இஸ்ரேல் பிரச்சனையும் போய்கொண்டிருக்கு. இப்போ இஸ்ரேலும் தங்களுடைய நிறைய தொழில்நுட்பங்களை அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் தானே, அப்படி மண்டபலமான ஆட்கள் தாங்கள் செய்கிற புது புது ஆயுதங்கள் சில நேரங்களில் இந்த நேரங்களில் தான் அமெரிக்கா ஊடாக பரிசோதித்து பார்க்கறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், இஸ்ரேலியன் நண்பர் ஒருவர், நண்பர் என்று இல்லை, அடிக்கடி நான் அவரை மீட் பண்ணுறது. அவரோட சில விஷயங்கள் கதை கேட்கல. அவங்கள் என்ன சொன்னால் பிரிட்டன், அமெரிக்கா, இங்கே ஆஸ்திரேலியா, இந்த நேச நாடுகளில் சில நாடுகள் இஸ்ரேலோட மிக அந்யோன்யமாக இருப்பாங்க. என்ன சொன்னால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில பல ஆயுத தயாரிப்புகள் இவளுக்குள்ளே தான் நடக்கும். சில வழி காட்டாத பரிசோதிக்கப்படாத ஆயுதங்கள் எல்லாம் இவங்க இந்த நாடுகளுக்கு கொடுக்குற வழக்கம். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு கொண்டுண்டா இந்த நாடில் ஓடி வருது, அவங்களுக்கு கொண்டுண்டா நீங்கள் தொழில்நுட்ப உதவியெல்லாம் செய்கிறீங்க. சரி, ஏன்னு சொன்னால் இவங்களெல்லாம் பலத்தோடு இருக்கிறாங்க. அமெரிக்கா, பிரிட்டனை சேர்ந்த நாடுகள்லாம் பலத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட போய் ஒட்டி இருக்கிறீங்க. சரி, உலக கள நிலைமை மாறுது. ஏன்னு சொன்னால் வரலாற்றில் வெல்லப்படாத படைகள் என்று சொல்லி எதுவுமே இருந்தது கிடையாது. திடீரென இந்த அமெரிக்கா, பிரித்தானியா சாம்ராஜ்யங்களை சாய்ந்துட்டுது, தோற்று போயிடும். ரஷ்யா, சீனா, வடகொரியா நாடுகள் மேலோங்கி நிற்கிது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அவன் சிம்பிளா சொல்றான், நாங்கள் அவியலோட போய் நட்பாயிடுவோமா என்று சொன்னா அதுக்கு அவன் சிம்பிளா ஒரு விளக்கம் சொன்னான். தங்களுடைய இனமும் தங்களுடைய நாடும் இருப்பு முக்கியம் என்று சொன்னா தங்களுடைய இனத்தை ஒரு காலத்துல இருப்புக்குள்ளான பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருந்தது. என்று சொன்னா ஹிட்லர் கிட்டத்தட்ட அந்த இனத்தை கிட்டத்தட்ட அழிச்சிட்டான். எங்கினோ கொஞ்சம் நெஞ்சம் தான் உலகம் முழுத்தா சிதறி ஓடி போய் இன்றைக்கு மொத்தமாக அவங்களோட அமௌண்ட் 8 மில்லியன் தான். சரி, அப்போ அப்படி வெளியில் போனாக்கள் இன்றைக்கு ஒரு பலமான அமைப்பாக உலகத்தின் எல்லா நாடுகளையோடையும் சேர்ந்து ஒரு சக்தியான அவங்களுக்கு சார்பான விஷயங்களை டிசிஷன் எடுத்துக்கிற முடிவு செய்கிற அளவுக்கு நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஓகே, இது என்னடா நீங்கள் ரஷ்யாவோட போய் திரும்ப நிற்பீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன சொன்னால், எங்களுக்கு 2000 வருடமாக சுதந்திரம் இல்லாத நாடு இல்லாத இனமாக ஒரு நாடு எடுத்தது. அவர் என்ன சொன்னா அதை நேரடியான்னு சொல்ல இல்லை, தாங்க இனிமே எந்த காலத்திலையும் யாருக்குங்களை அடிமையாக கூட அதை லூஸ் பண்ணவும் கூட. அப்போ அவன்கிட்ட இருக்க ஒரே ஒரு பலம் என்னன்னு சொன்னா பணபலம். உலக நாடுகளில் அத்தனை புலனாத்துறையிலையும் அவங்களுடைய ஆக்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னா இதை வச்சுக்கொண்டு அவங்கள ஒரு பேரம்பேர சக்தியாக இப்பவும் இருப்பாங்க. ஆரோடை நாங்கள் என்ன இப்போ ஒரு சண்டை பிடிச்சிட்டோம்னு சொன்னா தோத்துக்கிட்டோன்னு சொன்னா அவனுக்கு எதிராக கம்பு தூக்குறதுல இல்லை, அவன்கிட்ட போய் என்ன நடந்தாலுமே அவனுக்கு கீழே போயிடாது, அவன்கிட்ட தோத்துட்டாமே நாங்கள் அவன்கிட்ட போய் காலடியில் இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்வோம், வீராப்பு என்ன சொல்ல ரோசம் பார்ப்போம். அவங்களும் அப்படி இல்லை. அவங்களும் சொல்கிறாங்கன்னு சொன்னால் தங்களோட இருப்பு, தங்களோட அதாவது தாங்க ஆளுமை செலுத்துகிற இடம் எப்போவுமே இருக்கணும்ன்றாங்க. அவனை இன்னொரு விஷயம் சொன்னால் எனக்கு உண்மையாக அது உண்மை. என்னன்னு சொன்னால் அமெரிக்கா ஜப்பானில் 2 இடத்துல குண்டு போட்டு ஃபுல்லாக அந்த செகண்ட் வேர்ல்ட் வாரையே ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஜப்பான்காரருக்கு கேட்க அவங்க உண்மையாக இப்போ எங்களை நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களை அழித்த
எதிரான இனம், அதாவது சிங்கள அரசாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ராஜபக்சவோ இல்லாட்டி இந்த இந்தியாவையோ, இப்போ உங்களுக்கு கோவம் இருக்கு, எங்களை அழிச்சிட்டாங்களோ கோவத்தோட இருக்கிறோம். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பலி. ஆனால் ஜப்பான் என்ன செய்யணும்னு சொன்னால், தங்களுக்கு மேலே 2 குண்டை போட்டு கிட்டத்தட்ட நாடே கொலாப்ஸ், அதாவது மீள முடியாத ஒரு மாதக்கணக்காக அந்த இடங்கள்ல அவ்வளோ டிசீஸ், அதாவது சொல்ல முடியாத நோயெல்லாம் தீத்தன்னு சொல்லி இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் ஜப்பான் என்ன செஞ்சது, தாங்கள் திரும்பிலேருந்து மீண்டு வரணுமென்று சொன்னால் தங்களுக்கு உதவி கரண் நீட்டோணும் மேராண்டி போட்டு நேரடியாக அமெரிக்காவோடவே கையை கொடுத்தவங்க, கொண்டதே அவங்கள் தான். இன்றைக்கு அமெரிக்கா ஜப்பானை எங்கேயோ கொண்டு வந்து வச்சிருக்கு, தொழில்நுட்பத்திலையும் சரி எல்லாத்துலேயும் சரி. அப்போ அதைத்தானே அந்த யூதன் எனக்கு சொன்னான், தாங்கள் இன்றைக்கு அமெரிக்கா பிரிட்டனோட இவ்வளோ தூரம் நிற்கிறோம், இந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சு புதுசாக ஒரு சாம்ராஜ்யம் வந்து ரஷ்யாவோ வடகொரியாவோ சைனா வர மாட்டாங்க, நாங்கள் அவர்களோடவே ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மென்டாலிட்டி எங்களுக்கு வருமோ இல்லையோன்றதே சொல்ல முடியாமல் கிடக்குது. நாங்கள் இப்போ சும்மாவே பக்கத்து வீட்டு காணி பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னாலே அவனை 2 தலைமுறைக்கு பார்த்து முறைக்கிறேன், நான் முறைக்க எந்த பிள்ளையும் முறைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். ஸோ இது எந்த வகையில் சரி பிள்ளை, இல்லாட்டி எங்களோட ஜீனில் தான் இந்த குணம் இருக்குதோ, இது எப்படி மாற்றுறது? இது ஒன்றும் பெரிய மெசேஜ்ன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரையில, பட் அவங்களுக்கு சிம்பிளாக அதை தாண்டி அதை சொல்லி கொண்டு போய்க்க இது எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும்னு தெரியாமல் இருக்கு. ஸோ இது ஒரு குட்டி ஸ்டோரி, நீங்களும் இருக்கா யோசிச்சு பாருங்க இது எப்படியானதுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன வியூவில் பார்க்குறீங்கன்னு இருக்கா காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.